ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் டபுள் எக்ஸ்போசர் டிசைன் ஃபோட்டோஷாப்பில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நாங்கள் வீடியோக்குள்ள போகிறோம். அது கூட வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 2 அடிஷ்னல் இமேஜஸ் எடுத்துக்கோங்க. இங்கே எடுத்திருக்கேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு அடுத்தது நீங்கள் இந்த ஒரு இமேஜ் மட்டும் ஆன்ல வச்சுட்டு செலக்ட்ல சப்ஜெக்ட் ஓகே, செலக்ட்ல சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். சப்ஜெக்ட் செலக்ட் ஆனதுக்கப்புறம் லேயர் மாஸ்க் கொடுத்ததுனால அது வந்து ஃபைல் உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் ஹைட் ஆகிருக்கு. அந்த கிரே இருக்கக்கூடிய சாலிட் கலர் இருக்கக்கூடிய லேயர் கீழே வரட்டும். அடுத்த ஃபோட்டோ நம்ம இப்போ கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். அதை வந்து ஆக்சுவலாக பொசிஷன் பண்ணிக்கோங்க. முதல்ல நீங்கள் எங்கே இது எக்ஸ்போஸ் ஆகணுமோ அந்த லொக்கேஷனில் அதை பொசிஷன் பண்ணிக்கோங்க. பிளண்டிங் மோடில் போயிட்டு ஸ்க்ரீன் வைங்க. ஆல்ட் ஹோல்ட் பண்ணிட்டு மாஸ்க் கொடுங்க, லேயர் மாஸ்க் கொடுங்க. அதுக்கு ப்ரஷ் டூல் எடுத்துக்கோங்க. சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ் எடுத்துட்டு அதை மிக்ஸ் பண்ணுங்க. ஆக்சுவலாக 50ல் வச்சுக்கோங்க. சாலிட் கலர் வந்து அந்த ஹெட்டில் இருக்கிற மாதிரியே ஒரு எல்லோ டோன் வைங்க. அப்போ தான் நம்ம பேக்ரவுண்ட் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பேர்ட் லேயர் ஆன் பண்ணிக்கோங்க. பிளெண்டிங் ஆப்ஷனில் மல்டிப்ளை கொடுத்துருங்க. லேயர் மாஸ்க் ப்ரஷ் டூல் எடுத்துக்கோங்க. ஹார்ட் ரவுண்ட் ப்ரஷ் எடுத்துட்டு ஃப்ளோ 100 ஃபுல் ஃப்ளோ வச்சுக்கோங்க. அதாவது நமக்கு வந்து சப்ஜெக்டோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நீங்கள் அந்த ரிமைனிங் ஏரியா எல்லாமே வந்து ஹைட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஆல்ட் ஷிஃப்ட் இ. ஸோ மெர்ஜ் கொடுத்துட்டு நீங்கள் ஃபில்டரில் போங்க. ஃபில்டரில் கேமரா ரா கொடுங்க. டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. மற்ற சில ரிமைனிங் ஏரியாஸ் எல்லாமே நீங்கள் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ண அந்த ஃபைல் வந்து உங்களுக்கு அந்த டபுள் எக்ஸ்போசர் வந்து பக்காவாக தெரியுற அளவுக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.